ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரன் வீட்டுக்கு கார்த்தியாவும் கார்த்தியா வீட்டுக்காரும் ஊருக்கு போகிறதுக்காக சொல்ல வர்றாங்க. அப்போ வந்ததும் ஊருக்கு போயிட்டு வர்றோமாம்மா, நைட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்குறாப்புல. மேல்மருவத்தூர் மாமா அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி இருந்து நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தடப்படலாக விருந்து வைக்கிறாரு. அவங்க விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. சரிப்பா நல்லபடியாக போயிட்டு வான்ட்டு மாப்பிள்ளையை பார்த்து சொல்கிறாரு சேரன். நல்லபடியாக பார்த்துக்கங்க கார்த்தியாவை அப்படிங்கிறாப்புல. கவலையே வேணாங்க, நான் நல்லா பார்த்துக்குருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே வந்து கார்த்தியா அம்மா அப்பாட்ட சொல்லிவிட்டு கார்த்தியாவுடைய மாமியா மாமனார் வீட்டுக்காரோட அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. கார்த்தியா வீட்டுக்காரு அவங்க மாமியா மாமனாரோட காரில் கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து லாரி எதிர்த்தாப்புல வந்து அந்த கார் மேலே மோதி ஆக்சிடெண்ட் ஆயிடுது. அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அந்த லாரி நிற்காமல் போயிடுது. அப்போ வந்து லைட்டாக வந்து சின்ன காயத்தோட கார்த்தியா மாமியாவுக்கும் லைட்டான காயந்தான். எந்திரிச்சு முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ வந்து சரியான அடி வந்து அவங்க சதீஷ் அப்பாவுக்கு ரத்த வெள்ளத்தில் மிதக்கிறாரு. மூக்கில் மூச்சு இருக்கா என்னன்னு பார்க்கையில் அவர் ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் மகனை தேடுறாங்க. மகன் வந்து காரு வீலுக்குள்ளே சிக்கிடுறாரு. அப்போ காலை எடுக்கவே முடியலை. வம்பா தூக்கி அந்தான்னு இழுத்து போடுறாங்க. அவர் மயக்கத்தில் இருக்கார். அந்த நேரம் பார்த்தா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி எல்லோரையும் தூக்கி போட்டு கொண்டு போகிறாங்க. கொண்டு போனதில் இங்கே போனது இவங்க பயந்த மாதிரியே வந்து அவங்க அப்பா ஆல் அவுட்டு. அவர் இறந்துடுறாரு. ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. இவருக்கு வந்து உள்ளே கொண்டு போயிருக்காங்க. இவருக்கு என்னன்னு தெரியாமல் 2 பேரும் முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, மாமியாவும் மருமகளும். அப்போ தான் வந்து அவங்க மாமியார் சொல்கிறாங்க கார்த்தியாவை, என்ன நேரத்தில் தரித்திரியம் பிடிச்சவளை, உன் கழுத்தில் தாலி கட்டி இன்னும் வீடு கூட போய் சேரலையடி. அதுக்குள்ளே வந்து என் வீட்டுக்காரும் இறந்துட்டாரு. இப்போ என் மகனும் என்ன ஆச்சுன்னு தெரியலை. அவன் எந்திரிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கான். இப்போ என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியலை. டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னே எனக்கு தெரியலை. இப்படி ஒரு தரித்திரியம் பிடிச்சவளை கொண்டாந்து என் மகனுக்கு கட்டிட்டேனே, என் வந்து வராதும்மா, என் புருஷனை தூக்கி முழுங்கிட்டேன். இப்போ என் பிள்ளைங்க என்ன கதியாக ஆக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை. ஆண்டவனே எனக்கு பயமாக இருக்குது. இப்படி ஒரு தரித்திரியம் பிடிச்சவளாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு அவங்க வாய்க்கு வந்தபடி வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க கார்த்தியாவை. அவங்களும் சொல்கிறாங்க, அத்தை எனக்கு என்ன தெரியும், நானும் உங்களை மாதிரி தானே, நானும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தானே, ஏன் இப்படி வாய் கூசாமல் பேசுகிறீங்க? எனக்கு நாப்பில் இப்படி ஆக்சிடெண்ட் ஆகணும்னா நான் கடவுளையாக வேண்டிக்கிட்டு வந்தேன். இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடி பேசாதீங்க, நான் உள்ளதை தானடி சொன்னேன். பாருடி, வீட்டுக்கு கூட போகலை, அதுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போ நீ வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வச்சேன்னா எங்கள் வீடு என்ன ஆகும்? ஆண்டவனே, அதான் வந்து வழியிலே என் புருஷன் வீட்டை பறிச்சுட்டு எங்களை காப்பாற்றிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிக்கிட்டே இருக்காங்க. வாயே ஓய மாட்டேங்குது அவங்களுக்கு. ஏன்னா ஒரு பக்கம் வீட்டுக்காரையும் இழந்துட்டாங்க. அதனால் வந்து மகனும் இன்னும் என்ன நிலமையில வருவாருன்னு தெரியலை. அந்த பதட்டத்தில் வந்து திட்ட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்தியா வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க. அவங்க இதை கேட்டு அலறி அடித்து பறந்து ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க. அதுக்குள்ளே டாக்டர் வெளியே வர்றாரு. வந்ததும் என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. இல்லைங்க, உங்கள் பையன் வந்து உயிருக்கு எந்த இதுவும் இல்லை, ஆனால் 2 காலுமே எடுக்கிற மாதிரி போயிருச்சு. ஏன்னா கால் 2மே முறிவாயிருச்சு, வீல் நல்லா ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு அவங்க அம்மா ஒரே கத்து, ஐயோ என் மகனுக்கா இந்த கதி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. சார் நல்லா பார்த்து சொல்லுங்கள் சார், என் மகனுக்கு வந்து கால் எப்படியாவது சௌரியமாக்கி விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. இல்லைம்மா, நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணோம், முடியலை. ஆனால் காலை எடுக்கலைன்னா அவர் உயிர் நேரம் போயிருக்கோம். அதனால் நாங்கள் காலை எடுக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. 2 காலையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவும் கார்த்தியாவே அழுக ஆரம்பிக்கிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னவும், ஆமாம்மா, அவருக்கு இனிமேல் கால் வந்து செயல்படாது. ஏன்னா கால் சுத்தமாக நொறுங்கி போச்சு. அதனால் எடுத்ததுனால தான் அவர் உயிர் பொழைச்சார், இல்லைன்னா அவர் உயிரும் போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆண்டவனே, இதை கேட்குறதுக்காக நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பாவி சண்டாளி, என்ன நேரத்தில் இப்படி என் மகன் உன் கழுத்தில் தாலி கட்டினானோ, இப்படி ஆயிட்டானே, என் மகனுக்கு காலும் போயிருச்சே, என் புருஷனையும் இழந்து என் மகன் காலையும் இழந்துட்டேனே, நான் என்ன பண்ணுவேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அந்த நேரம் பார்த்து கஸ்தூரியும் தனசேரனும் அங்கே ஓடியாந்து சம்மந்தி என்ன ஆச்சு அப்படின்னவும், என்ன சம்மந்தின்னு சொல்லாது என்னைய, இப்படி தரித்திரியம் பிடிச்சவளை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் இல்லாமல் என் புருஷனும் ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டாரு. என் பையனுக்கு 2 கால் போச்சு. இதுக்கு மேலே ஒரு தாய்க்கு என்னங்க வேணும்? இப்படி கல்யாணம் பண்ணி மாலையும் கழுத்துமா நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். வழியிலே என் புருஷன் போயிட்டாரு. என் மகனுக்கு கால் போயிடுச்சு. இவளை வீட்டுக்கு முழுசாக நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா நானும் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் போல். இப்படி ஒரு ராசி இல்லாதவளாக இருக்கா. இந்த ராசி இல்லாதவளை எங்கள் தலையில் கட்டி வச்சிட்டிய.
என் மயந்தலையில் கட்டி எங்கள் குடும்பமே ஒன்றுமில்லாமல் போச்சு. ஏங்க இதை முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லவும், ஏன் சம்மந்தி நீங்கள் தானே சாதகம் பார்க்கணும்னு சொன்னது கூட வேணாம், அவனுக்கு மனசார பிடிச்சிருக்குன்னு நீங்கள் தானே வழியை வந்து பொண்ணை கேட்டீங்க. இப்போ இப்படி நடந்திருக்கக்கூடாது, ஏதோ சூழ்நிலை இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி நடந்துட்டா ஒரு பொண்ணு மேலே இவ்வளோ பழியை தூக்கி போடுவீங்களா அப்படின்னு கஸ்தூரி சொல்கிறாங்க. இந்த நிலமை உங்களுக்கு ஏற்பட்டா நீங்கள் என்னப்பல சும்மாவாக இருப்பீங்க அப்படின்னு அவங்க கோவத்தில் கேட்குறாங்க. உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது சம்மந்தி, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் என் பொண்ணு இடத்துலேருந்து நினச்சி பாருங்கள். அவளுக்கு இன்றைக்கி தான் கல்யாணம் ஆகிருக்கு, ஒரு நாள் நைட்டு கூட மாப்பிள்ளையோட வாழலை இருக்காளே, அதை நினச்சி கொஞ்சமாவது நினச்சி பார்க்குறீங்களா அப்படின்னவும், நல்ல வேலை இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா என் மகனும் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். இப்போ காலோடையாவது போச்சு. தயவு செய்து இனிமேல் இங்கனக்குள்ளே நின்று பேசாதீங்க. இவளை பார்க்கையில் என் புருஷன் செத்த யாபகமும் என் பையனுடைய கால் போன யாபகம் தான் எனக்கு வரும். தயவு செய்து இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி மாப்பிள்ளையை பார்த்துட்டு போயிடும் அப்படின்னா, இன்னும் என்ன மாப்பிள்ளை உனக்கு, இனிமேல் மாப்பிள்ளைன்ற சொல்கிற வார்த்தையே நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி நாங்கள் போய் உள்ளே போயாவது பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உள்ளே போகிறாங்க. அப்போ தான் மயக்கம் தெளிஞ்சு சதீஷ் முழிச்சு பார்க்குறாரு. அப்போ நடந்த விஷயத்த பூரா அவங்க அம்மா சொல்கிறாங்க. அடே உங்கள் அப்பாவும் போயிட்டாருடா, உனக்கும் கால் போச்சுடா அப்படின்னு சொல்லவும், அம்மா என்னம்மா சொல்கிறீங்கன்னா அதே மாதிரி காலை தொட்டு பார்க்குறாரு. காலை ரெண்டையும் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. பார்த்துட்டு ஒரே அதிர்ச்சியில் அழுக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கார்த்தியாவை திட்டுறதையும் அவங்க கண்ணால் பார்க்குறாரு. பார்த்துட்டு, அம்மா நம்ம தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது, அதுக்காக அந்த பொண்ணை தப்பாக பேசாதீங்கம்மா அப்படிங்கிறாப்புல. எப்படா இப்படி அடிபட்டு இப்படியெல்லாம் பேசுத உனக்கு மனசு வருது அப்படின்னு அவங்க அம்மா கத்துறாங்க. கஸ்தூரியை பார்த்து கேட்குறாங்க கார்த்தியா, என்னையும் சேரன் மாமாவையும் ஒன்று சேர விட மாட்டேன்ட்டேல, அதுக்குத்தான் ஆண்டவனாக பார்த்து உனக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்கான். நீ இந்த தண்டனையை இப்போ இல்லை, நீ வாழ்நாள் ஃபுல்லாக என்னை பார்த்து பார்த்து நீ அழுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து சதீஷ் கூப்பிட்டு கேட்குறாரு, சேரன்னா இப்போ நம்ம வந்து விருந்து சாப்பிட போனோமே அவர் தானே அப்படின்னு கேட்குறாப்புல. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அவருக்கு போனை போடுங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போனை போடுறாங்க. போனை போட்டு அவங்க எல்லோரும் வந்துடுறாங்க. நிலாவும் சேரனும் வர்றாங்க. வந்ததும் நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அழுகவும் செய்கிறாரு. உன் நிலமை இப்படி ஆகும்னு நான் நினைக்கலையம்மா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உங்களை தான் வந்து அவங்க மனசார விரும்பி இருக்காங்க, கட்டாயத்தினால தான் நான் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அதான் ஆண்டவனு கூட பொறுக்கலை போல் என்னை இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி எங்கள் அப்பாவும் ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டாரு. அதனால் நீங்கள் நல்லபடியாக நான் மனசார உங்களை 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்க நான் நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் இப்போ போல் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் மனசில் கார்த்தியாவும் கார்த்தியா மனசில் நீங்களும் தான் இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் சேரணும் தான் ஆண்டவனுடைய கட்டளை. அதை இடையில வந்து நான் உங்கள் கழுத்தில் தாலி கட்ட வந்தேன், எனக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனை. அதனால் வந்து நீங்கள் 2 பேரும் மனசார நான் வாழ்த்துறேன். நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும். நீங்கள் 2 பேரும் இணை பிரியாத தம்பதிகளாக இருக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிறாரு. அதை கேட்டு சேரனே கண்கலங்கிறாரு. இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டு அழுகிறாரு. அழுகாதீங்க, நீங்கள் சந்தோஷமாக கார்த்தியாவை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே அதுவே எனக்கு போதும். இனிமேல் என்னால் வந்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிற முடியாது. ஏன்னா என் கால் 2ம் போச்சு. அதனால் அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பலை. அதனால் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கையையும் சேர்த்து வைக்கிறாரு சதீஷு.